Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மமிதா மேம்க்கு இந்த லுக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்க பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ்லயே நம்ம டிஃப்ரெண்டா காட்டணும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 months முன்னாடி பண்ணோம். அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு இது இருந்தது. அவங்கள ஒரு மேரிட் இதுவாக காட்டணுன்றது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். அது கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. எங்கே போயிட்டு வரேன்? ஒரு வேலையாக போயிட்டு வரேன். ட்ரெய்லர்லேயே ஒரு ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ஜீப் மேலே குதிக்கிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். இப்போ அவரை எப்படி எடுத்துப்பாருன்ற ஒரு பயம் இருக்குது. பட் ஆனால் அவர் வந்தார், ஜாலியாக அவரை பண்ணார், வெளியே தொங்குனார். அது முடிச்சுட்டு கூடவே வந்துட்டு அவங்க சன்ஸ் வந்திருந்தாங்க. அவர் அந்த தொங்கிட்டே இருக்கும்போது ஜாலியாக அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். இப்போ வைக்கம் விஜயலட்சுமி மேம் பாடியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இது நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு தெரியுமா விஜயலட்சுமி மேம் தான் பாட போகிறாங்க? இல்லை, அவங்க பாடுறாங்கன்னு தெரியாது. என்னால எனக்கு என்ன தெரியும்னா, இந்த பாடல் வந்து கதாபாத்திரங்கள் யாருமே பாடல, ஒரு ரைட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட கேட்கணும்னா, நம்பர் ஆஃப் ரீசெண்ட் ஃபிலிம்ஸ் டிராகன், லப்பர் பந்து, மாரீசன், மகாராஜா, மாவீரன், போர்த்தொழில் பேக் டு பேக் உங்களுக்கு ஹிட்ஸாக இருக்குது. இல்லை நீங்கள் இருக்கிறதுனால ஹிட்டாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை ஹிட்டாக இருக்கிற படத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களா? இது எப்படி? ஜென்ரலாக கண்டென்ட்டாக எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா தான் அது மாதிரியே நான் போய் ஓகே. ரிகர்சல்லையே என்ன வரப்போகுது, மேக்கிங் உட்பட ரிகர்சல்லே என்ன வரப்போகுதுன்றதை நாங்கள் மொபைலில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இதுதான் வரப்போகுதுன்றது ஃபஸ்ட்டே நாங்கள் ப்ரீ பிளான்டாக எங்கள் கையில் இருந்தது. ஸோ தனுஷ் சார் வரும்போது அவர் உள்ளே வந்தால் இதுதான் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண போகிறது இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட கர படத்தோட டெக்னிக்கல் க்ரூ இருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன், ஸ்டன் டைரக்டர் தினேஷ் காசி அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா இருக்காங்க. வணக்கம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு லைஃப்லேயே அப்படின்ட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். ஜென்ரலாக ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து டெக்னிக்கல் க்ரூ அவ்வளோவா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்ற எண்ணமாக இருக்காது. மேபி இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த படத்தை எவ்வளோ ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆக்டர்ஸ் ப்ரமோட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து டெக்னிக்கல் சைடில் உங்கள் எல்லாரையுமே வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அஸ் டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்குது டு பி சிட்டிங் ஹியர் as a part of the interview? நல்ல விஷயம் தான் அது. என்னென்னா, இப்போ ஒரு படத்துக்குள்ளே அத்தனை கிராஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அத்தனை பேரோட உழைப்பும் வியர்வையும் கனவும் அதில் இருக்குது. அத்தனை பேருக்கும் பொது வெளியில் ஒரு அங்கீகாரம் தரதுங்கிறது நல்ல முயற்சி தான். மகிழ்ச்சி, நன்றி அதுக்கு. சூப்பர் சூப்பர். நீங்கள் how do you feel? ஏன்னா உங்கள் நேம்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் அடிக்கடி, பட் ஃபேஸஸ் டு த நேம்ஸ் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரேர். மேபி ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்து அப்போது பார்க்குறது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எப்படி இருக்குது உங்களோட ஒர்க்கை பற்றி பேசுகிறதுக்கு? இல்லை, ஆக்சுவலி அதுதான் என்னென்னா, ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறன்றது பெரிய விஷயம். ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் போது அது வெறும் நேமாக இல்லாமல் எங்களுடைய ஃபேஸ் வேல்யூவும் வந்து அவங்க இன்டர்வியூ மூலிமா தெரியுன்றது எங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது தேங்க்ஸ் ஃபார் த வெல்ஸ் டீம். சூப்பர் சூப்பர். இந்த படமே ஒரு பீரியட் செட்டிங் அண்ட் அதுவுமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் செட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இதுக்கான ப்ரீஃப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விக்னேஷ் ராஜா சார் உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த படம் பண்ணுறீங்க, இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொன்னார் ஒரு ப்ரீஃபாக, ஒரு ஐடியாவா? ப்ரீஃப்னா நாங்கள் ஆல்ரெடி போர்த்துறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை வந்து ஒரு நாள் ஒரு ஏதோ வேற ஒரு படத்தோட ப்ரீமியரில் ஒரு சின்ன லைனாக சொன்னார். ஸோ அடுத்தது நான் ஒன்று இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 year முன்னாடியிலேருந்தே நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கிரிப்டை ஃபுல்லாக சொன்னார். ஸோ சொன்னதுக்கப்புறம் அதோட கேரக்டர்ஸ் ப்ரீஃபிங்கும் கொடுத்தாரு. இப்போ இந்த கேரக்டர்னால் இப்படி தான் இருக்க போகிறோம், அவனோட என்னென்ன டீட்டெயில் ப்ராப்பராக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே நாங்கள் இந்த கேரக்டர்ஸோட லுக் எல்லாமே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லைக் இது ஒரு மீட்டிங்லேயே முடியல, இது பல ப்ராசஸ் எங்களுக்கு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம், அதுக்குள்ளே என்ன டீட்டெயில் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பண்ணி தான் ஃபைனலாக ஒரு இதுக்கு அரைவ் ஆனோம். இப்போ நீங்கள் பண்ண காஸ்டியூம்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு யூனிக் ஸ்டைல் ஆர் ஒரு ஃபேப்ரிக்கோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் சாரீ டிசைனோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை, அப்படி ரொம்ப இல்லை. இந்த கதையோட ஒட்டி போனோம். அந்த டைம் பீரியடுக்கு அந்த ஜியோகிராஃபில இருக்க மக்களோட அது மெர்ஜ் ஆகணுன்றது தான் இது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு அப்படி இல்லை. ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணோம், பழைய ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த டைம் லைனில் இருந்த ஆட்கள் கிட்ட இருந்து ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து சில ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தோம். ஓகே. ஸோ அப்படி தான் ஒர்க். ரைட் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இப்போது ஜென்ரலாகவே, ஏன்னா எனக்கு ஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அந்த ஒரு கோஆர்டினேஷன் நடக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஒரு படத்தில் என்ன மாதிரி ஸ்டன்ஸ் வேணுங்கிறது டைரக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? இந்த படத்துலையும் அப்படி தான் இருந்ததா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு படம் பண்ணாலுமே ஒரு படத்தோடைய கதை என்னன்றதை சொல்லுவாங்க.
இந்த சீக்வன்ஸ் எப்படி வேணுன்றதை சொல்லுவாங்க, இந்த சீக்வன்ஸ் எப்படி வரணுன்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த சீக்வன்ஸை நம்ம அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போகலான்றதை நாங்கள் டிசைன் பண்ணி கொரியர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்து ஐ திங்க் ஸ்டண்ட் ஹெவியாக தான் இருக்குது. ட்ரெய்லர்லேயே பயங்கர ஸ்டன்ஸாக தான் இருந்தது. இது வந்து அதாவது இப்போ படம் செட் இந்த 80s பட் வரது வந்து 2026 தான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டண்ட் டிசைன் பண்ணுறது வந்து 80s படத்தில் வரா மாதிரி டிசைன் பண்ணுவீங்களா, இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டன்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணுவீங்களா? அது எப்படி ஒர்க் ஆகும்? எப்போவுமே ஒரு ஸ்டண்ட் நம்ம பண்ணும்போது அது பீரியடாக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கிற கதையாக இருக்கட்டும், அந்த கதைக்கு என்ன வேணும்ன்றது தான் நம்ம மெயினாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் இப்போ ஒரு பேசிக்காக சொல்லணுன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒரு கதையை ஒட்டி வர படமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இது கதைக்கான படம், கதையை ஒட்டி வர படம்ன்றதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றுமே அந்த ஜானர் விட்டு அந்த கதையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் எவ்வளோ ராவாகவும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சார். நீங்கள் ஐயா எம்மானி அப்படி அந்த பாட்டுக்கு தான் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். அது வைக்கம் மேம் பாடியிருக்காங்க, வைக்கம் விஜயலட்சுமி மேம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எந்த சுச்சுவேஷனில் இது ஒரு ப்ரீஃப் கொடுங்க, ஏன்னா படத்தை நீங்கள் ரொம்ப ஸ்பாயில் பண்ண முடியாது, பட் ஒரு ஐடியா, ஏன்னா எனக்கு கேட்ட வரைக்கும் இது ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி இருந்தது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் டு கன்க்ளூஷன். ஸோ என்ன மாதிரி ஐடியா உங்களுக்கு கொடுத்தாங்க, அது என்ன, வாட் வாஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் த சாங் ஃபார் திஸ் ஃபிலிம்? எனக்கு அந்த போர்த்தொழில் தான் நானும் விக்னேஷோட இணைஞ்சது. அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். ஆமாம், அந்த பாட்டு நான் எழுதியிருந்தேன். அந்த படத்தில் ஒரே பாட்டு தான் நீங்கள் தான் எழுதிருந்தீங்க. ஆமாம், இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் இந்த பாட்டு வருது. ஓகே. இந்த கதாபாத்திரம் ஒட்டுமொத்தமாக யார், இந்த கதாபாத்திரம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். அதனால் ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் படத்துலேயே வரும். ஓகே ஓகே. பாடலுக்குள்ள வரிகள் பாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, வரிகள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது கேட்டிங்கனாவே தன்னை உணரக்கூடிய ஒரு மனிதனுடைய வரிகள் தான், எக்ஸ்பிரஷன் தான் அந்த பாட்டு. இந்த அளவில் இப்போதைக்கு சொல்கிறேன். புரியுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. பேக் டு யூ சார். இப்போது இந்த படத்தில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது வந்து KS ரவிக்குமார் சார் ஒரு டிசைன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருந்தார், இது வரைக்கும் பார்க்காத லுக்கு. நீங்கள் தனுஷ் சாருக்கும் இதுக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் தனுஷ் சார் ஜென்ரலாக அவரோட காவியா மேமோட போவாங்க ஜென்ரலாக. ஸோ அது எப்படி ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் என்னென்ன தனித்துவம் கொண்டு வந்தீங்க உங்கள் சைட்லேருந்து இந்த படத்துக்காக? நான் தான் ஆல்ரெடி சொன்னல. ஸோ இப்போ என்னென்னா எல்லா கேரக்டர்ஸுமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது பண்ணோம், பேசி இவங்களுக்கு என்ன நம்ம சேஞ்ச் ஓவராக எடுத்துகிட்டு வர முடியும்னு தான். ஸோ எல்லாமே ஒரு ஒரிஜினல் ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்த திங்ஸ் தான். அவங்கக்கிட்ட இப்போ நம்ம கேசர் பண்ணுறோன்னா அவர் ரொம்ப அவேவாகவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அதே டைமில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரூட்டடாக இருக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணுவோம் எல்லா கேரக்டருக்குமே ஜென்ரலாகவே. ஓகே. மமிதா மேம்க்கு இந்த லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வரைக்கும், ஏன்னா அவங்க பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் தமிழ்லேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு தனி மெனக்கடல் தேவைப்படுதா இந்த, ஏன்னா இன்னொன்று என்னன்னா அவங்க கொஞ்சம் ஓல்டராக இந்த லுக்கில் காட்டுது, ஆனால் அவங்க ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் ரொம்ப யங். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் என்ன எடுக்க வேண்டியதாக இருந்தது? இல்லை, அது அவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட்டே பண்ணோம். ரொம்ப இனிஷியல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 months முன்னாடி பண்ணோம் அவங்களோட லுக் டெஸ்ட் வந்து. ஏன்னா அதை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு இது இருந்தது, அவங்கள ஒரு மேரிட் இதுவாக காட்டணுன்றது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், அது கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நாங்களுமே ஒரு இதில் இருந்தோம், அது கிளிக் ஆன உடனே ஓகே அதை வச்சே போயிடலாம் ஒரு பேட்டர்னா. சார் உங்களுக்கு வந்து தனுஷ் சார் வந்து இது வரைக்கும் நிறையா ஸ்டண்ட் ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணலான்னு அவர் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா? அண்ட் அவர் பண்ணுறது உங்களுக்கு எங்கேயாவது ஐயோ இது ஒரு வேளை செட் ஆகாதோ, இல்லை இது ஒரு வேளை டேஞ்சரஸாக இருக்குமோன்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு படத்தில்? செட் ஆகாதுன்றலாம் இல்லை, அவர் எது பண்ணாலும் அவருக்கு செட் ஆகும், எதுவுமே செட் ஆகாதுன்றது கிடையாது. பட் டேஞ்சரஸாக சில சீக்வன்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஏதாவது அனெக்டோட் ஷேர் பண்ண முடியுமா செட்லேருந்து? இல்லை ஸ்பாயில் பண்ணாமல், படத்தை ஸ்பாயில் பண்ணாமல் ஷேர் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ஓடி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ஜீப் மேலே குதிக்கிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், அது ஃபுல்லாகவே பேசிக்காகவே அது வந்து கொஞ்சம் ராவாக ரியலிஸ்டிக்காக வரணுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து மேக்கிங்கில் வந்து ரேம் பண்ணிக்காமல் நம்ம பண்ணாமல் நம்ம லைவாகவே இந்த அளவுக்கு அது வந்து அச்சீவ் பண்ணலான்றதை பிளான் பண்ணி, ஸோ அதுக்கான மெனக்கடல்கள் அதிகம். அது இல்லாமல் அதில் வந்து ரிஸ்க்கும் கொஞ்சம், ரிஸ்க் ஃபேக்டரும் கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் அது எல்லாமே தாண்டி அவர் அந்த ரிஸ்க்கை வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணார். பட் இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை நம்ம அவர்கிட்ட வந்து அதை அவர் பண்ணலாம் கேட்கலாம்னும் போது அவர் அதை எப்படி அவரை எப்படி எடுத்துப்பாருன்ற ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் அவர் வந்தார், ஜாலியாக அவரை
பண்ணாரு, வெளியே தொங்குனாரு. ஓகே. அது முடிச்சுட்டு கூடவே வந்துட்டு அவங்க இரு சன்ஸ் வந்திருந்தாங்க. அவர் அந்த தொங்கிட்டே இருக்கும்போது ஜாலியாக அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவர் அவரு ஒரு ஜாலியா தான் ஒரு பண்றாரு. கூல் மூட்ல தான் இருக்காருன்ற போது சோ அவங்க சன்ஸும் வந்து ஆன்செட் வந்து இத பாத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ Okay. அன்னைக்கு வரும்போது அந்த தொங்கிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஜீப் மேலேயே நின்றுக்கிட்டு, அதுவும் வந்துட்டு உச்சக்கட்ட வெயில் அதெல்லாம். ஓகே ஓகே. அதாவது ராமநாடு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், அந்த ஆமா. மொட்டை வெயிலில் அந்த ஜீப் மேலே நம்ம கையை வச்சாலே அவ்வளோ சூடாக இருக்கும், எரியும், அவ்வளோ ஆமா, கொதிக்கும். அது மேலே படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு அந்த வெளியே கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு திரும்பி மேலே வந்துட்டு ஷார்ட் ஓகேவான்னு நாங்கள் மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் வந்து கான்வர்சேஷன் அவங்க 2 பேர் தனுஷ் சாருக்கும் அவருக்கு லிங்கா பிரதருக்கும் அவங்க பேசிக்கும் போது ஓகே அவர் கூலாக இருக்காரு, நம்ம திரும்பி அது ஸ்டார்ட் பண்ணி போகலான்ற ஒரு அந்த மோடில் தான் அது பண்ணோம். பட் என்னதான் ரிஸ்க் இருந்தாலும் அதை அவர் வெளியே காட்டிக்கல. அது ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு அந்த ரிஸ்க் பெரிய இதுவாக ஃபீல் பண்ணி ஓகே காட்டிக்கல. ஓகே ஓகே. அதே மாதிரி ஏதாவது ஒரு நீங்க எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணுவீங்க, பட் எங்கேயாவது இந்த படத்துல ஏதாவது சில இன்ஜுரிஸோ ஆக்சிடென்ட்ஸோ ஏதாவது நேர்ந்துதா? அதாவது எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் ஷூட்டிங் வந்தோடனே வேண்ட ஒரே விஷயம், ஏன்னா யாருக்கும் எதுவும் நாங்கள் வந்து நடக்கூடாது. எங்களோட ஒர்க் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டேஞ்சரஸ் தான். எப்போவுமே வந்து யாருக்கு எப்போ அடிபடும்னு தெரியாது. காலையில் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, மதியானம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஏன்னா தெரிஞ்சே தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அது வந்து நாங்கள் மறுக்கவோ இதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் நாங்கள் வேண்டிக்கிட்டது இந்த ஷூட்டிங்கில் எந்த ஷூட்டிங்லுமே எங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர்ஸ் யாருக்குமே இந்த ஒரு சின்ன காயங்கள் கூட ஆகக்கூடாதுன்றது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன கீரலோ எதுவுமே ஆகலை. ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஸ்டென்மேனுக்கும் சரி யாருக்குமே எந்த ஒரு சிறு கடுகளவு கூட எதுவுமே ஆகல. அதுக்கு நீங்க நிறைய பிரிகாஷன்ஸ் எடுப்பீங்கல்ல, இதெல்லாம் யாருமே எங்கேயுமே அடிபட்டற அதுதான் கூடாது. ப்ரொஃபஷன், நம்மளோட ப்ரொஃபஷன் அதுதான். இப்போ நம்ம பேசிக்காக வந்து எல்லாத்தையுமே ஒரு ஸ்டென்மேனும் சரி எல்லாருமே வந்து அதை பேசிக்காக எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் வரும். கரெக்ட். ஸோ லேர்ன் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப அது எப்படி அடிபடுற விஷயம் எங்கே வரும்னா, சில இடத்துல வந்து எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் சில இடத்துல நம்மளையும் மீறி எதனா ஒரு சிறு தவறுகள் நடக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கணிக்க முடியாத சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டென்மேனும் வந்து அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் வேலை பார்க்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. பட் அவங்களோட தாண்டி ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அந்த ஷாட் எந்த இடத்துலயா இருந்தாலும் ரிஸ்க். பட் இந்த ரிஸ்க் ஷாட்டில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு அந்த பாதிப்பும் இல்லாமல் ஃபீல் பண்ணி பண்ணுற அளவுக்கு இல்லாமல் நம்ம எவ்வளோ சேஃபாக பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஃப் பண்ணி கொடுக்க. இன்னொன்று நீங்கள் எல்லா ஸ்டண்ட்டுமே இவங்க ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான இது எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணி ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லா ஸ்டண்டோட இதுவுமே ஆக்சுவலி அந்த இந்த சேஃப்டி படத்துல என்ஷூர் பண்றதுக்கு இல்ல சேஃப்டிக்கு மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எல்லாரோட ஒர்க்குமே டேபிள்லயே நாங்க இந்த ப்ராசஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா அது ஓகே ஒர்க் பண்ணும்போது. ஓகே ஓகே. ஸோ நீங்க இப்போ வைக்கம் விஜயலட்சுமி மேம் பாடியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இது நீங்க எழுதும் போதே உங்களுக்கு தெரியுமா விஜயலட்சுமி மேம் தான் பாட போறாங்க? ஏன்னா அவங்க குரல்ல ஒரு பாட்டு இருக்குனாலே அதுக்கு ஒரு தனி ஒரு இம்பாக்ட் இருக்கும். இதே லிரிக்ஸை வேற ஒருத்தவங்க பாடினா அதுக்கான ஒரு இது வேற மாதிரி இருக்கும். இவங்க பாடுறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன், ஒரு நல்ல இது இருக்கும். அது தெரிஞ்சுதான் நீங்க எழுதினீங்கன்னா இல்ல இந்த லிரிக்ஸ் இல்ல அமைஞ்சிருச்சா தெரியாது. ஓகே. என்னால எனக்கு என்ன தெரியும்னா, இந்த பாடல் வந்து கதாபாத்திரங்கள் யாருமே பாடல, ஒரு ரைட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் அந்த அளவில் தான் எழுதுவேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் விக்னேஷன் சொன்னாப்புல, அப்புறம் ஜிவி சார்னு சொன்னார். அப்புறம் நமக்கு உறுதியாக தெரியும் அந்த பாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருந்தேன். ஸோ இருந்தீங்களா மேம் வந்து ரெக்கார்ட் பண்றப்போ? இல்லை அப்போ எனக்கு வேற வேலையாக இருந்தது. ஓகே ஓகே. அதான் ரொம்ப நாளா வந்திருக்கு பாட்டு, அதனால தான் சரி. ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கு பாட்டு. மற்ற பாடல்களுமே படத்தோட ஒவ்வொரு பாட்டுமே பொருந்தி இருக்கிறதுனால படம் வந்த பிறகு பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. தினேஷ் சார், தனுஷ் சார் உங்களோட ஏதாவது ஒரு காஸ்டியூம்ஸ் பார்த்து இது சூப்பரா இருக்குன்னு உணர்ந்தாரா ஆன் செட்? இந்த காஸ்டியூம்ஸ்ல ஜென்ரலாவே எல்லா லுக்ஸுமே நல்லா வந்திருக்குன்ற மாதிரி டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அதை கன்வே பண்ணாங்க. அது ஒரு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு ஸ்டண்ட் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி ஃபீலிங் எங்கேயாவது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரா? ஆக்சுவலி அது என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல, பட் டேரக்டர்கிட்ட சொன்னார். டேரக்டர்கிட்ட டப்பிங்கில் பார்த்துருக்காரு. படத்தோட ஃபைட்ஸை பார்த்துட்டு இந்த ஃபைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டேரக்டர்கிட்ட சொன்னோம். விக்னேஷ் சார்கிட்ட சொன்னோன்னே அந்த அன்றைக்கி நைட்டே 2 மணி வரைக்கும் டப்பிங் பண்ணியிருக்காங்க போல். 2:30 மணிக்கு அது முடிச்சுட்டு விக்னேஷ் சார் எனக்கு வாய்ஸ் நோட் போட்டார். தனுஷ் சார் இந்த மாதிரி நம்ம அந்த ஓப்பனிங் ஃபைட் இந்த அளவுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அது காலையில் ஏஞ்சோன்னே ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்தோன்னே இன்னும் டேரக்டர் நைட்டு 2 மணிக்கு அனுப்பியிருக்காருன்னு பார்த்தா இந்த மாதிரி வாய்ஸ் நோட்டு போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சூப்பர். நீங்கள் 2 பேருமே நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணத்துல ஒரு தனித்துவம் இதுதான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
நான் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட டைரக்ஷன் பவர் பாண்டிலையுமே நான் இப்போ அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்கேன். அப்புறம் விஐபி 2லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக. இன்னொன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஓகே, பிகாஸ் ஈ ஸ்டைலிஷ் பை ஹிம்செல்ஃப். ஸோ நீங்க டிப்ஸ் எடுத்துட்டு போனா அவருக்கு சில டிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல அவருக்கு என்ன வேணும் வேணான்றதை கிளியராக சொல்லிடுவார். ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியா இருக்கும். நீங்க சார்? நானும் அவர்கிட்ட அசிஸ்டன்ஸாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அநேகன்லேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படம் படிக்காதவங்களும் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்ன அவர் கூட இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னென்னா வந்து அவர் எப்படி எடுத்துப்பாரோ அப்படின்னு. ஆனால் செட்டுக்குள்ளே வந்தோடனே அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ லென்த்தாக ஷார்ட் வச்சிங்கனாலும் ஓகே, எவ்வளோ லென்த்தாக பண்ணாலும் சரி, எனக்கு ஒரு 2 வாட்டி மட்டும் நம்ம அசிஸ்டன்ஸ் வச்சு செஞ்சு காமிச்சிருங்க அப்படின்னு. ஓகே சார், நோ ப்ராப்ளம்னா. அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுவோம். மாஸ்டர் இது எது வரைக்கும் போகிறோம் சார், நீங்கள் எது வரைக்கும் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் சார், நம்ம அதுலேருந்து கட் போய்க்கலாம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த அளவுக்கு போகணும்னு சொல்லுங்கள், அது போய்க்கலாம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலில் தான் நம்மளை எப்போவுமே, அவர் கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் நம்மளை எப்போவுமே வச்சுப்பார். ஸோ அவர் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரான்ற எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்லேயே அது அந்த ஒரு மைண்ட் செட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ ஓகே, ஈஸி டு வொர்க் வித். ஆமாம், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே, உங்கள்கிட்ட கேட்கணும்னா நம்பர் ஆஃப் ரீசன்ட் ஃபிலிம்ஸ், டிராகன், லப்பர் பந்து, மாரீசன், மகாராஜா, மாவீரன், போர்த்தொழில் பேக் டு பேக் உங்களுக்கு ஹிட்ஸாக இருக்குது. இல்லை நீங்கள் இருக்கிறதுனால ஹிட்டாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை ஹிட்டாக இருக்கிற படத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களா? இது எப்படி? ஜென்ரலாக கண்டென்ட்டாக எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா தான் அதுக்குள்ளே நான் போவேன். ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு எனக்கு செட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓ, யூ டோன்ட் ஜஸ்ட் ஓகே இது வந்து விஷுவலா நல்லா இருக்கும் அந்த இது இல்ல, உங்களுக்கு ஸ்டோரியும் செட் ஆகணும். நீங்க காஸ்டியூம்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டோரி கரெக்டா செட் ஆகணும். அதுக்குள்ள நம்மளோட ஒர்க்குமே இதாகணும்ல. ஸோ சும்மா நாட் ஜஸ்ட் அப்படியே போய் ரேண்டமா இல்லை. ஸோ ரொம்ப பிக்கியாக தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி அந்த வேர்ல்டை நான் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணுன்றது தான். சும்மா ஸ்டைலுக்காக காஸ்டியூம் இல்லை அப்படி இல்லை. ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கும் நம்ம ரூட் பண்ணணும். ஸோ அது என்கேஜ் பண்ணுன்ற ஒரு இது. ஓகே, அண்ட் இந்த நான் சொன்ன படங்கள் இல்லை நீங்கள் பண்ண படங்கள்லேயே இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது காஸ்டியூம் டிசைன் பண்ணணும்னா எதை சொல்லுவீங்க? சேலஞ்சிங்கானா ஆக்சுவலாக கரையுமே சேலஞ்சிங் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி படங்கள் ஈஸின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கஷ்டமே. ஓகே, ஸோ அங்கே இருக்க மக்களை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து காட்டணுன்றது. அதுக்கப்புறம்னா எனக்கு ரப்பர் பந்து இதுதான். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ், அதுக்கான இது. அதுக்கப்புறம் இப்போ மண்டாடி சேலஞ்சிங்காக தான் அப்கமிங். அது வந்து அதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மாதிரி மிட்ஸி. ஸோ மகாராஜா விஜய் சேதுபதி லுக்கை நம்ம டிசைன் பண்ணுறதே அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எல்லாமே ஒரு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். நீங்க வந்து இப்போ அப்கமிங்ல உங்களுக்கு ஹாய் படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்ன மாதிரி ஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சிம்பிள் இதுதானே, ஏன்னா அது ஒரு ராம்காம் ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி தான். ஸோ சிம்பிள் ஸ்டன்ட்ஸ் தானே அந்த படத்தில். அதாவது ஆக்சுவலி அந்த படத்தை ரொம்ப என்னது படத்தில் ஆக்ஷன் இருக்கா இல்லையான்றதே சொல்லக்கூடாது. ஓகே, அதை பற்றி நான் பேச முடியாது அப்படின்றாரு. அதனால ஓகே, படத்துக்கு வரும்போது கண்டிப்பாக பேசலாம். கண்டிப்பா. அண்ட் ஐ மீன் இஃப் ஐ கேன் ஆஸ்க், நீங்கள் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து ஹாப்பி எண்டிங் நீ ஒரு பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அது பிக்கப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அம்மாமுத்து சூர்யா சார் வேற படம் பண்றாங்க சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல. பட் அந்த படத்துலயுமே அந்த ஒரு 5 minute டீசர் மாதிரி அதுலயுமே ரொம்ப ஃபன்னா ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அதுதான் அது அந்த ப்ரமோ வீடியோவை தான் அதை ஷூட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் ஷூட் படத்துக்காக நாங்கள் ஷூட் போகல, அது ப்ரமோ வீடியோவை தான் ஷூட் பண்ணோம். ப்ரமோ வீடியோவை 3 days அந்த ப்ரமோ வீடியோஸ் நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலி அது ரிலீஸ் ஆயிருச்சு ஆல்ரெடி, அது வந்திருக்கும், நல்லா வந்திருக்கும்ன்றது. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கருப்புக்கு போயிட்டாரு. ஸோ ஆமாம், அவர் இயக்குனராக போனதுனால அது போயிட்டு வர வரைக்கும் ஹோல்ல இருந்தது. இப்போ அதுக்குள்ள வேற ஒரு கமிட்மெண்ட்ல டைரக்டர் வேற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதில் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே, அதில் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, அது இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. அண்ட் நீங்கள் சார் இத்தனை வருஷம் நீங்கள் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கீங்க. பட் ஐ திங்க் ஆடியன்ஸஸ் ஃபேவரட், என்னோட ஃபேவரட் ஷுட் பி த 96 ஆல்பமில் நீங்கள் எழுதுனது. இன்னி வரைக்கும் இப்போ கூட நான் ஆட்டோவில் வரப்போ ஜேர்னி கேட்டுட்டு வந்தேன் ஜானுலேருந்து அண்ட் லைஃப் ஃப்ரம் அந்த இது. ஸோ அதோட ஒரு லெகசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே அது வந்து டிஸ்பைட் நியூ சாங்ஸ் ரிலீசஸ் எல்லாம் இருந்தாலுமே அந்த பிரதீப்போட வாய்ஸ்க்கும் சரி உங்களுடைய அந்த வரிகளுக்கும் சரி திரும்பி திரும்பி போகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா, எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எவ்வளோ விஞ்ஞானத்தை நோக்கி போனாலுமே அடிப்படையில் மனிதனுக்குன்னு சில கேள்விகள் இருக்கு இல்லையா? அதுக்கான தேடலும் மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த தேடலின் விளைவு தான் நம்மளோட அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள்லாம். அந்த பாடல்கள் நீங்கள் சொன்ன 3 பாடல்களுமே அந்த தேடலை வந்து முன்வைக்குது. அதனால் அது காலகாலத்துக்கும் என்ன அது பொருந்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது நம்ம அப்படி இருக்குது. இன்னொன்று, நம்ம தமிழ் மொழி இந்த விஷயத்த இந்த சொற்களை கொண்டு இவ்வளோ ஆத்திரமாக காத்திரமாக சொல்ல முடியுங்கிற ஒரு மொழிங்கிறதுனால
அந்த மொழி நமக்கு அப்படியே அந்த ஃப்ளோவில் இருக்குது. அதனாலையும் சேர்த்து இன்னொன்று அந்த பாடலில் இருக்கக்கூடிய மெட்டு, அது கோவிந்த் வசந்தா சார். இந்திய இசை அதுக்குள்ளே இருக்கும். மேற்கத்திய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப குறைவாக இந்திய கட்டமைப்போட அந்த மெட்டு இருக்கும். பிரதீப்போட குரல் எல்லாமே பேக்கேஜ் தான். கண்டிப்பா அப்புறம் நட்சத்திரம் மாதிரி அது இருக்க வேண்டியதான் ஜொலிச்சுக்கிட்டே. கண்டிப்பா கண்டிப்பா. சார் உங்களுடைய அப்கமிங் ஃபிலிம்ஸ் நீங்க மந்தாரி ஆல்ரெடி சொன்னீங்க, பிளாஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அர்ஜுன் சாரோட ஃபிலிம், அண்ட் மார்ஷல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ திங்க் பென்ஸ்லயும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வாட் யூ கேன் சே. எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. இல்ல பென்ஸ்ல எஸ்பெஷலி காஸ்டியூம்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப அன்சீனா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்ல அது கேரக்டர் எழுதும் போதே கொஞ்சம் குவர்க்கியா தான் எழுதியிருந்தாரு. ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். அது ரொம்ப இதுவா இருக்கணும். ஸோ அது டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஏன் எதனால அப்படி பண்ணிருக்கோன்றது. ஸோ அது டேரக்டரோட விஷயம் தான். அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ பென்ஸ் முடிஞ்சிருத்தா? ஷூட் போயிட்டு ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சார் ஹாய் தவிர உங்களுடைய அப்கமிங் ஃபிலிம்ஸ்? இப்போ தெலுங்குல நாகார்ஜுன சார் படம் 100 பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் பெல்லகொண்டா சீனிவாஸ் சார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மலையாளத்தில் ஒரு 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அப்படியே அது சைட் பை சைட் போயிட்டு இருக்கு. உங்களுடைய வரிகள் நாங்க அடுத்து எங்க கேட்கலாம் சார்? அடுத்த படங்கள்ல அது நிறைய எழுதியிருக்கேன். அது எது முதல்ல வரணும்னு எனக்கு தெரியல. தினமும் 2 பாட்டு 3 பாட்டு எழுதிடுறேன். ஓகே. கரை எனக்கு நிறைவான ஒரு பாடல். ஓகே கண்டிப்பா. ஏன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி பேசுகிற ஒரு பாட்டு, அது எனக்கு அது ரொம்ப நெருக்கமானது. சூப்பர் சூப்பர். அதனால அது இப்போதைக்கு கரை பாட்டு பார்க்கணும். நான் பார்த்துட்டு தனிப்பட்ட. ஆமா, எங்களுக்கும் விஷுவலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கண்டிப்பா. அண்ட் கடைசியா கரை பத்தி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கரையில டிஃப்ரெண்டா இருக்கும். இதனால நீங்க வந்து இது தியேட்டர்ஸ்ல பாருங்க, கூப்பிட வேண்டாம் நம்ம ஆடியன்ஸ், தனுஷ் சாருக்கு வந்துருவாங்க. பட் ஸ்டில் நீங்க ஒன்று சொல்லணும்னா உங்க ஆஸ் டெக்னீஷியன்ஸ் இதனால நீங்க வாங்க அப்படின்னா எது சொல்லுவீங்க? இல்லை ஆக்சுவலி அதுதான், நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலே கரையோடைய மேக்கிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அதை நம்பி நீங்கள் தைரியமாக வரலாம். அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரலாம் படத்துக்கு. அது இல்லாமல் ஒரு டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்தில் டேரக்டர் அவரோட வேர்ல்டே வேறு, அவரோட திங்கிங் தட் ப்ராசஸ்ஸே வேறு. அவர் எந்த ஒரு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக உட்காந்து அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவர் எவ்வளவு நாளாக வந்தாலும் நான் ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு 2 மாதம் வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டுமே வந்து ரிகர்சல் முன்னாடி டிஸ்கஷனே வந்து அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி உட்காந்து ஸ்டோரி போர்ட் போட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸுமே எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரிகர்சல் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து இப்போ ஒரு எகிரி குதிக்கணும்னா இந்த அளவுக்கு தான் வரணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் வரணும், இந்த ஹைட்ல இருந்து தான் வரணும், அவ்வளோ ப்ரிசைஸாக ஒரு சின்ன ஒரு ஃபைட்டர் ஒருத்தன் கீழே ஃபாலிங் விழுந்தாலும் சரி, தனுஷ் சார் இங்கேருந்து எகிரி குதிச்சாலும் சரி, ஒரு அடி அடிக்கிறோம்னாலும் சரி, கதைக்குள்ளேயே வரணுமே தவிர்த்து கதையை ஒட்டி வெளியே போகக்கூடாதுன்றது ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். அதே மாதிரி எல்லா சீக்வன்ஸும் ரிகர்சல் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக அதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு மட்டும்னு சொல்லலை, டைரக்டர் ஒரு சீனுக்குமே ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க வந்து மொபைல் வச்சு ஷூட் பண்ணி அதை ஸ்டோரி போர்ட் போட்டு அதை எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கையிலையும் அந்த ஸ்டோரி போர்டு இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கையில் இருக்கும், அசிஸ்டன்ட் கேமராமேன் சைடில் இருக்கும், ப்ரீ பிளான்டாக எல்லாமே. இப்போ இதில் எதுவுமே திணிச்சதுன்றது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் என்ன பண்ணோம், ஆக்ஷன் சீக்வன்ஸில் ரிகர்சல்லையே என்ன வரப்போகுது, மேக்கிங் உட்பட ரிகர்சல்லே என்ன வரப்போகுதுன்றதை நாங்கள் மொபைலே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இதுதான் வரப்போகுதுன்றது ஃபஸ்ட்டே நாங்கள் ப்ரீ பிளான்டாக எங்கள் கையில் இருந்தது. ஸோ தனுஷ் சார் வரும்போது அவர் உள்ளே வந்தால் இதுதான் பண்ண போகிறோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண போகிறது இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ அந்த மகிழ்ச்சி. ஆமாம், அது குறிப்பாக அந்த ரைட்டர்ஸ்ன்னு போட்டது இருக்கு இல்லையா, அந்த கார்டு, அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. 2 ரைட்டர்ஸ் இணைஞ்சி ஒரு அழகான ப்ராசஸ்க்குள்ளே போய் தென் டைரக்ஷன் போகிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ப்ராசஸ்ஸு. அது நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு விக்னேஷ்ட்டு பிடிச்சது அது ஒன்று. ஆமாம், விக்னேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டருக்கான குவாலிட்டிஸ் நிறைய விக்னேஷ்ட்டு இருக்குது. அது இன்னும் அடுத்தடுத்த படங்களில் தெரியும். ஒரு நுட்பமான நோக்கம், ஒரு நோக்கு, ஒரு பார்வை, ஒரு விஷன் இருக்குது விக்னேஷ்ட்ட. டெக்னீஷியன்ஸ்லாம் வேல்யூ பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா, வெறும் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்க அத்தனை பேருமே பார்ட் ஆஃப் த மூவி ஆகிறது, பார்ட் ஆஃப் திஸ் விஷன் கொடுக்குறது, அந்த விஷனுக்குள்ள நம்மளுக்கு கொண்டு வந்துருவாப்ல. இந்த 2 படத்துலையும் பார்த்தது அதுதான். ஒரு இயக்குனராக இருந்து இப்போ நெருங்கி நண்பன் ஆகிட்டாப்ல. அந்த டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அந்த டிசிப்ளின் இந்த படத்தில் வந்து 100% தெரியும். ஆமாம், நான் என்னோட பாட்டு எழுதும் போது நான் பார்த்தது, அதனால சொல்கிறேன். இவ்வளோ மாஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க அத்தனை பேரையுமே இணைச்சி கொண்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கான
ஒரு வெளியை அமைச்சு கொடுக்குறாப்புல விக்னேஷ். ஆமாம், ஷூராக இதன் மூலமாக நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். விக்னேஷ் வந்து அடுத்து ஒரு நல்ல மாஸ்டராக வர்றதுக்கான பெரிய வெளி காத்திருக்கு. ஆமாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து பார்க்கும்போது அது எமோஷ்னலாகவும் ட்ரைவ் பண்ணும், ஸோ கனெக்ட் ஆகும். இது அதே மாதிரி ஃபேன்ஸ்க்கான ஒரு பயங்கரமான ட்ரீட். கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல இது கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஸோ உங்களுடைய ஒரு கிராஃப்ட் வந்து இந்த படம் மூலிமா இன்னுமே ஆம்ப்ளிஃபை ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.